இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த புதிய ஆண்டிலே, புதிய மாதத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை எவ்வாறெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்று விருப்பம் வைத்துள்ளார் என்கிற அவருடைய விருப்பத்தை குறித்து நாம் தியானித்து வருகின்றோம். கடந்த 5 நாட்களிலும் தேவனுடைய விருப்பத்தை என்ன என்பதை நாம் அறிந்து நாம் தியானித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த 6வது நாளிலும் கூட தேவன் நம்மை எப்படியாக பயன்படுத்த விரும்புகின்றார் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், நாம் ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனத்தில் இப்படி வாசிக்கின்றோம். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குகின்றேன். இந்த புதிய ஆண்டிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற, தேவன் நம்ம பயன்படுத்த விரும்புகின்ற ஆசீர்வாதம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஒரு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக அவர் மாற்றப் போகின்றார். பாருங்க, எந்திரங்கள் நமக்கு பல வழிகளிலும் நமக்கு உதவி செய்கிறது. எல்லா இடத்துலையும் எந்திரங்கள் இல்லாத வீடுகளே இல்லை, இடமே இல்லை என்று சொல்லலாம் இல்லையா? ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு இயந்திரங்கள், அது சிறிய இயந்திரமாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய இயந்திரமாக இருக்கலாம். எல்லா வழிகளிலும் எந்திரங்கள் நம்முடைய பயன்பாடாக நம்முடைய அனுதின வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கின்றது. பழைய காலங்களில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் இயந்திரங்கள் அவ்வளவா இல்லை. எல்லா வேலைக்கும் மனிதனுடைய சொந்த கரங்களே பயன்பட்டது. அவங்க நல்லா தன்னுடைய கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி நிறைய வேலை செஞ்சாங்க. உடம்புல எந்த நோய் நொடியின்றி நீண்ட ஆயுள் உள்ளவர்களாக அவர்களெல்லாம் மரித்த பார்க்குறோம். ஆனால் இப்போ பாருங்கள், எல்லா வேலைகளையும் செய்வதற்கு மிஷின் தான் இல்லையா? அன்னைக்கு கூட நான் ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். இப்போ நம்ம பொதுவாக நம்ம துணியெல்லாம் துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் வந்துருச்சு. அப்போ வாஷிங் மிஷினில் போட்டு நம்ம காய போட்டு உலர்த்தி எடுத்துக்கிறோம், மடித்து வைக்கிறோம்ல. அந்த வீடியோவில் பார்க்குற ஒரு லேடி அழகாக அந்த துணி அப்படியே மிஷினுக்குள்ளே கொடுக்குறாங்க. அந்த மிஷின் அழகாக அது அப்படியே துணியெல்லாம் எப்படி மடிக்கணுமோ மடித்து அந்த துணி அது கீழே உள்ள ஒரு இடத்துல அப்படியே கொண்டு வந்து வெளியே தள்ளிடுது. அந்த துணியை மடிக்கிறதுக்கு கூட மனிதர்களாகி நமக்கு நேரம் இல்லை, நம்மளால் செய்ய முடியலை அந்த வேலையை. அவ்வளவு இந்த உலகமே அப்படி ஒரு இயந்திரமயமாக என்ன செய்துவிட்டது, மாறிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த இயந்திரமயமான உலகத்திலே தேவன் சொல்கிறார், உங்களை நான் புதியதும் கூர்மையுமுள்ள பற்கள் உள்ள ஒரு எந்திரமாக, ஒரு மிஷினாக நான் உங்களை மாற்ற விரும்புகின்றேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய பழைய காலங்கள், நம்முடைய தாத்தா பாட்டி காலங்கள்லாம் அறுவடை செய்கிற இடத்துக்குலாம் நான் போய் எங்கள் அப்பாவோடு போய் பார்த்துருக்குறேன். பார்த்தோன்னு சொன்னால் அந்த அறுவடை செய்த நெல்லை கொண்டு ஒரு இடத்துல கொட்டி அப்படியே மாடுகளை கட்டி அப்படியே என்ன செய்வாங்க, சுற்றி வர செய்வாங்க. இப்போ அந்த மாடு மிதிக்கிறதுல நிறைய நெல்லெல்லாம் அப்படியே என்ன செய்யுது, நெல் மணிகள் எல்லாம் அப்படியே கீழே விழுந்து மீதி எடுத்து நல்லா அடித்து தட்டி என்ன செய்கிறாங்க, பதரெல்லாம் தனியாக அகற்றிடுறாங்க. அப்போது அந்த மிருகங்கள் தான் வேலை செஞ்சுது. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், அந்த வயலிலே விளைந்த அந்த நெல்லை அறுக்கிறதுக்கு கூட மிஷின் தான். அப்போது நான் யோசித்து பார்க்குறேன், எவ்வளவாய் அந்த மிஷின்கள் இப்போ வந்து பயன்பாட்டுக்கு அதிகமாக வந்து விட்டது என்று சொல்லி மனிதர்கள் செய்த எல்லா வேலைகளையுமே இன்றைக்கு எந்திரங்கள் செய்ய ஆரம்பித்து விட்டது. இதைத்தான் ஆண்டவர் முன்னாலே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை புதியதும் கூர்மையும் உள்ள எந்திரமாக நான் என்ன செய்வேன், மாற்றுவேன். அந்த எந்திரம் எதுக்கு பயன்படுது, போர் அடிக்கிற ஒரு எந்திரமாக ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. அப்போது இந்த நெல்லை விளைச்சலை கூட போர் அடித்து எடுக்கிறதற்கு ஆண்டவர் அந்த காலத்திலே சொல்லிட்டார், நான் உன்னை அப்படிப்பட்ட ஒரு எந்திரமா நான் நினைச்சு போறேன், பயன்படுத்த போகிறேன் என்று சொல்லி. அருமையானவர்களே, பின்னாட்களிலே பயன்படுத்தக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அழகாக ஏசாயாவிடம் சொல்லுகிறார். நான் உன்னை எப்படி மாற்றி போர் அடிக்கிறதுக்கு உதவுகின்ற ஒரு கூர்மையும் எந்திரமுள்ள ஒரு கூர்மையுமான ஒரு பற்களுள்ள எந்திரமாக நான் உன்னை மாற்றப் போகிறேன் என்று சொல்லி. பாருங்க, அந்த எந்திரம் அது எதுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம் இல்லையா? பாருங்க, அந்த எந்திரம் நல்லா ஷார்ப்பாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஒரு ஷார்ப் இல்லாம மழுங்கலாய் போன அந்த மிஷினை கொண்டு அறுவடை செய்ய முடியாது, அதை கட் பண்ண முடியாது இல்லையா? அந்த பயிர்களை கட் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ இன்றைக்கி ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை வந்து ஒரு மழுங்கலாகி போன வாழ்க்கையாக இருக்கும் என்று சொன்னால், தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், நான் கூர்மையான எந்திரமாக நான் உன்னை மாற்றப் போகிறேன் என்று சொல்லி. பலவிதமான சோதனைகளிலும் பாவங்களிலும் வியாதியிலும் இன்னும் பலவிதமான சூழ்நிலைகளில் நம்முடைய வாழ்க்கை மழுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, ஒரு ஷார்ப் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை ஏதோ மழுங்கி போன வாழ்க்கையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறதா? தேவன் இந்த புதிய ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையை எப்படி மாற்றப் போகிறார்? புதியதும் கூர்மையுமான ஒரு எந்திரமாக மாற்றப் போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையை சற்று நீ சீர்தூக்கிப்பார்.
உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு மழுங்கி போன ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கிறாயோ? இந்த புதிய ஆண்டிலாவது தேவன் எனக்கு ஏதாவது செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீ யோசித்து கொண்டிருக்கிறாயோ? உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், உன்னை புதியதும் கூர்மையுமான இயந்திரமாக மாற்றுவேன் என்று சொல்லி நம்மை கூர்மையான இயந்திரமாக நம்மை மாற்றும் பொழுது அநேக காரியங்களை நாம் அவருக்கென்று இந்த உலகத்திலே செய்ய முடியும். அநேக ஆத்துமாக்களை அவருக்கென்று நாம் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கின்ற ஒரு கருவியாக ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகின்றார். நம்ம ஒரு வேளையிலும் பழைய காலங்களை நினைத்து மழுங்கி போன நாட்களை நினைத்து நாம் கவலை கொள்ளாதபடி, ஆண்டவரே இந்த புதிய மாதத்திலே நீங்க என்னை ஒரு கூர்மையான இயந்திரமாக மாற்றி என்னை பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி பாருங்க. நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஷார்ப்பான ஒரு வாழ்க்கையாக, கூர்மையான ஒரு வாழ்க்கையாக தேவன் உங்களை மாற்ற விரும்புகின்றார். இன்னும் பாருங்கன்னா, அந்த இயந்திரத்தை இயக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இயந்திரம் மட்டும் கூர்மையாக ஷார்ப்பாக ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தால் அதில் பிரயோஜனம் இல்லை. அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு ஓட்டுநர் வேணும் இல்லையா, அந்த வண்டியை நடத்தி செல்றதுக்கு. அப்படி அந்த இயந்திரத்தை நன்கு அருமையாக ஓட்டுவதற்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இயந்திரத்திலே அவர் ஓட்டுநராக வந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறும். ஒருவேளை நம்முடைய இயந்திரம் பல காரியங்களாலே கூர்மையாக்கப்பட்டதாக கூட இருக்கலாம், பல வழிகளே பயன்பட்டு இருக்கலாம். ஆனால் அது அப்படியே நின்று கொண்டிருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு ஒரு டிரைவர் இருந்தால் தான் அந்த வாகனத்தினால அந்த இயந்திரத்திற்கு ஒரு பயன் இருக்கும். அதை போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கூர்மையும் புதியதுமான ஒரு நல்ல ஒரு இயந்திரமாக நான் மாற்ற விரும்புகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில டிரைவராக, அவர் ஓட்டுநராக அவர் வந்து அமரும் பொழுது அந்த வாகனம் நிச்சயமாக மற்றவர்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய வாகனமாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை ஒவ்வொரு நாளும், ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில மழுங்கலாய் போன பகுதிகளை, எந்த பகுதி நம்முடைய வாழ்க்கை நமக்கு தெரியல, நாம் எதில் சோர்ந்து போயிருக்கிறோம் என்று சொல்லி அநேக வேளைகளை எலியாவை போல நாம் சூறை செடியின் கீழே படுத்து கொண்டு நாம் ஒருவேளை சோர்ந்து போகிறவர்களாக நாம் காணப்படுகிறோமா? அப்படிப்பட்ட மழுங்கி போன நம்முடைய வாழ்க்கை, மங்கி எரிகிற திரியை போன்ற நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கூர்மையாக்க விரும்புகின்றார். அந்த நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகள் கூர்மையாக மாற்றப்படும் பொழுது ஆண்டவருக்கென்று நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். ஒருவேளை நம்ம சோர்வுற்ற நிலைமையிலேயே கடந்த ஆண்டும் எனக்கு இப்படித்தான் இருந்துச்சு, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற சந்தேகத்தோடு அல்ல, நாம் முழுமையாக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்படைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஒரு கூர்மையான, ஒரு புதியதான ஒரு இயந்திரமாக நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகின்றார். அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை கூர்மையான வாழ்க்கையாக, அவருக்கென்று பிரயோஜனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்றித் தருவார் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் நேசிக்கிற அன்பளே சாமி, இந்த அருமையான இந்த 5ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கொடுத்த நீ கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் எங்களை கூர்மையும் ஆண்டவரே புதியதுமான ஆண்டவரே பற்கள் உள்ள எந்திரமாக மாற்றுவேன் என்று சொல்லி உடைய பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. அப்படியே அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் முழுவதுமாக ஆண்டவரே உமக்கென்று அர்ப்பணித்து வாழும் பொழுது கர்த்தனை அவருடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய நீ வல்லவராய் இருக்கிறீர் என்பதை புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. அவருடைய வாழ்க்கை என்னும் பாதையிலே கர்த்தர் கூடவே இருந்து அவருடைய வாழ்க்கையின் பயணங்கள் ஒவ்வொன்றிலும் உடைய கரம் கூட இருந்து ஆண்டவரே உடைய யோசனையின்படி அவர்கள் செய்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை நடத்தி செல்ல கர்த்தர் கிருபை கொடுக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தனை புதியதும் கூர்மையுமான ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை கர்த்தனை எந்திரமாக மாற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கென்று பயன்பட கர்த்தர் ஒவ்வொருவரை எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் என் நேசர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மையாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.